கும்பராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் செவ்வாய் உச்சம் பெறுவதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஒருவருடைய ஜாதக மிக முக்கிய கிரகமான செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சஞ்சரித்தால் அவர்களுக்கு அதிகப்படியான சக்தி, துணிச்சல், போராட்டம், கோபம், இரத்த சம்பந்தமான வேலைகள், நிலம், சகோதரர்களால் ஆதாயம், போலீஸ், ஆர்மி, இன்ஜினியர், சர்ஜன், ஸ்போர்ட்ஸ்மேன் பர்சன் இவங்க எல்லாருமே செவ்வாயினுடைய மிக முக்கிய கிரகமாக இருக்குங்க. இவர்களுக்கு செவ்வாயினுடைய நிறைந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தா வாழ்க்கையில ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் அமையும். அந்த வகையில செவ்வாய் உச்சம் பெறும் ராசி எது என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மகர ராசியிலேயே செவ்வாய் தற்போது உச்சம் பெறுகிறார். மகரத்தின் அதிபதி சனி என்பதால சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்குங்க. அந்த வகையில உங்களுடைய ராசியில் செவ்வாய் முழு ஆதிக்கம் அல்லது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக இத்தருணங்கள்ல ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான லாபம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வர நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று ஹனுமனையும் அதே போல் முருகப்பெருமானையும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ன மாதிரியான தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.